ஏக்நாத் ஷிண்டே ஹாஸ்பிட்டலில் அனுமதி. மகாராஷ்டிரா கேர்டேக்கர் சிஎம் ஏக்நாத் ஷிண்டே உடல்நலக்குறைவால் தானேவில் உள்ள ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் சொந்த ஊருக்கு ஓய்வெடுக்கச் சென்ற நிலையில் தற்போது ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடலை முழுவதும் பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளி வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு. திருப்பூர் ஊத்துக்குனி சாலை கருமாரம்பாளையம் பகுதியை சேர்ந்த சரவணகுமார் என்பவரது மனைவி தேவசேனா. இவர் தனது வீட்டிலிருந்து பெரியபாளையம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் மன்னரை பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புயலில் சேதமான குடிசைக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தில் பகுதி சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு பதிலாக கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்க நெற்பயிர் உள்ளிட்ட பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டுள்ளார். வெள்ளம் 3 கலெக்டர்களிடம் ஸ்டாலின் அறிக்கை கேட்பு. புயல் வெள்ள பாதிப்பு குறித்து ஸ்டாலின் இன்று அதிகாரிகள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் அவர்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்கும்படி ஸ்டாலின் அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆதார், ரேஷன் அட்டைகளுக்கு சிறப்பு முகாம். பெஞ்சல் புயலால் வட மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இன்று ஆலோசனை நடத்திய ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் புயல் வெள்ளத்தில் ஆதார், ரேஷன், வாக்காளர் அட்டை, படிப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்டவை சேதமடைந்திருந்தாலோ அடித்து செல்லப்பட்டு இருந்தாலோ அவற்றுக்கு மாற்று அட்டைகள், சான்றுகள் பெற சிறப்பு முகாம் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.